ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கின்ற தினம் 771வது நாமாவளியாக ஓம் விபாஷாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி பாசம் அற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது பாசத்தை தன் வசப்படுத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசம் அப்படின்றது மும்மலங்கள் பார்த்தோம். பாசம்னா ஆணவம், கர்மம், மாயை மும்மலத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த மலங்களாகப்பட்டது தோற்றமில்லாதது. எப்படி பதி, பசு, பாசம் இந்த மூணுமே இந்த உலகத்தில் தோன்றாத வஸ்து. அப்போ அதை அழிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறார், அதை அடக்கிறார். அதனால்தான் சுவாமி தட்சிணாமூர்த்தி வால்லாம் பார்த்தோன்னா கீழே ஒரு முயலகனை அடக்கி வச்சுருப்பார். நடராஜர் காலில் கீழே பார்த்தாலும் இருப்பார். அந்த அசுர சக்தியெல்லாம் அடக்கிறார். வாகனமாக மேலே ஏறி உட்காந்துட்டான்னா அப்போ அந்த அசுர சக்தி குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை தான் அடியார்கள் அனுபூதிமான்கள்லாம் அழகாக வர்ணிக்கிறார். தண்ணீரில் தாமரை இலை இருந்தாலும் அந்த தண்ணி ஒட்டாமல் இருக்கும். அதாவது அந்த கடல் முழுவதும் உப்பு இருந்தாலும் அந்த மீனில் உப்பு இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடியவர். அதனால்தான் பாசமாம் பற்று அரித்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்வர். அந்த பாசங்களை எல்லாம் அடக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உடையவர். அவரை வழிபாடு செய்கிறவாளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். அந்த அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரிற் கூட்டியவா கிரௌஞ்ச வெறுப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினை விலங்கே அப்படின்னுவர். இந்த ஆன்மாவானது எத்தனை பிறப்பெடுத்தாலும் அந்த உடம்புக்குள்ளே இருந்துன்னு தான் சுகதுக்கத்தை அனுபவிக்குது. அப்போ அதுவே ஒரு விலங்கு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ அதிலிருந்து விடுதலை அடையிறதுக்கு எது தேவை அப்படின்னா அந்த பாசங்கள் இருந்தெல்லாம் நீங்க வேண்டும். அந்த பாசம் அற்ற அந்த பரம்பொருளை நாம் நாடும் பொழுது நமக்கும் அந்த தன்மை கிடைச்சிடும். அதனால தான் ஆஷா நிகழம் துகளாயின பின் பேஷா அனுபூதி பிறந்தது வேணுவார். அப்படி அந்த பேரானந்த ஞானம் பிரகாசிக்கிறதுக்கு இந்த ஆணவாதி மலங்களை எல்லாம் அடக்கணும். இந்த பாசத்தை இல்லாத தன்மை, பாசத்தை அடக்கக்கூடிய தன்மை வேண்டும். அதை கொடுப்பவர், அந்த நிலையில் இருப்பவர் குமார பரமேஸ்வரன். பழனி திருப்புகழ் அழகாக கேட்பார். உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மல ஜல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் அப்படின்னு கேட்குறார். அப்போ இறைவனுடைய அருள் கிடைத்து விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பாசமற்ற தன்மை தானாக கிடைத்து விடும். அப்பேற்பட்ட அந்த அருளை கொடுப்பவர், அந்த நிலையில் இருப்பவர் குமார பரமேஸ்வரர். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் விபாஷாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.